காலையில நம்ம வீட்ல இருந்து கிளம்பி கோவிலம்பாக்கம் போயிட்டோங்க. எதுல போனேன்னு பார்த்தனா நம்ம டாடா ஏஸ்ல தாங்க போனேன். எதுக்கு போனேன்னு பார்த்தனா பிரியாணியை கத்துக்கிறது தாங்க போனேன். ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம 2-3 தொழில் வச்சுட்டா நம்மளை காப்பாத்துங்க. அந்த விஷயத்துக்காண்டி தாங்க நான் பிரியாணி கத்துக்கிறதுக்கு போனேன். அண்ணன் பண்ணியிருந்தாருங்க, சூப்பரா இருந்ததுங்க பிரியாணி. எடுத்து 2 பீஸை நம்மளுக்கு போட்டாருங்க, வேற லெவலா இருந்ததுங்க. அப்படியே சாஃப்டா இருந்ததுங்க. ஒரு பிளேட் பார்த்தனா வெறும் 50 ரூபாங்க. 2 பீஸ் வச்சு நம்மளுக்கு கொடுத்தாருங்க. செம்ம டேஸ்டா இருந்ததுங்க. நம்ம அண்ணன் கடை எங்க இருக்குன்னு பார்த்தனா மேடவாக்கம் மெயின் ரோட்ல மகேந்திரா வேன்ல வச்சு பிரியாணி வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய வெரைட்டி ரைஸ் வச்சிருக்காங்க. நம்ம மக்கள் திருப்தியா சாப்பிட்டு போறதுக்காண்டி 50 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷங்க. நம்மளுக்கு முதல் ஆர்டர் வந்துச்சுங்க. எங்கன்னு பார்த்தனா கோவிலம்பாக்கம் பிக்கப், கோவிலம்பாக்கமே டிராப்புங்க. கஸ்டமரோட ஃபேர் பார்த்தனா 374 ரூபாங்க. இது வந்து ஹை டிமாண்டுங்க. டாடா ஏசி ட்ரிப் நம்மளுக்கான ட்ரிப் தாங்க இது. நம்ம பிக்கப் பண்ற ஏரியா பார்த்தனா மேடவாக்கம் ஃபுட் கோர்ட் தாங்க. கஸ்டமர் வந்து கடையை காலி பண்றாங்க. திங்ஸ் பார்த்தனா நிறைய திங்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எலி கடிச்சு ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சுங்க. கஸ்டமரோட கடையோட ரெண்ட் பார்த்தனா 50,000 ரூபாங்க. சேல் அந்த அளவுக்கு ஆகாதனால கஸ்டமர் வந்து காலி பண்றாங்க. நிறைய திங்ஸ்லாம் சேல் போட்டிருக்காங்க. உங்களுக்கு யாரா புதுசா கடை கிட ஏதாவது வைக்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இந்த திங்ஸ் எல்லாம் லோ பட்ஜெட்ல கஸ்டமர் தராங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேல போட்டிருக்காங்க. கடையோட எல்லா ஐட்டமும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரேன்னு இருக்காங்க. உங்கள யாரா கடை கிட வைக்க போறேன்னா சீக்கிரம் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிருங்க. மத்த யாருக்கா சேல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இல்லாம போயிருங்க. கடை சரியா ஓடாதனால கஸ்டமருக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும் தெரியுமாங்க. அதை பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா தாங்க இருந்தது. அதனால நம்மளால முடிஞ்ச உதவி தாங்க நம்ம செஞ்சிருக்கோம். சாட் ஐட்டம் கடை வைக்கிறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மெட்டீரியல் எல்லாமே அந்த கடைக்கு யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் தாங்க. நீங்க தனியா போய் வாங்குனீங்கன்னா பயங்கர ரேட்டா இருக்கும். இவங்களோட பிசினஸ் லாஸ் ஆனனால தாங்க இவங்களோட திங்ஸ் எல்லாம் கம்மி பிரைஸ்ல தராங்க. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய் வாங்கிக்கோங்க. உங்களோட நியூ பிசினஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுங்க. இதுல பார்த்தனா பில்லிங் மானிட்டரோட CPU கேஷ் கவுண்டரோட சேர்த்து தாங்க தராங்க. இந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ் இல்லாத ஐட்டம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நீங்க புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தா கண்டிப்பா இந்த ஐட்டம்லாம் வச்சு நீங்க புது பிசினஸ் ஆரம்பிச்சலாங்க. கஸ்டமர் வந்து லோடு வந்து நம்ம வண்டியில இருந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி 2-3 பேர் கேட்டிருந்தாங்களாம். ரேட்டு பார்த்தனா ரொம்ப கம்மியா கேட்கறனால அவங்களுக்கு அதுல கொடுக்கறதுல விருப்பம் இல்லாதனால அவங்க வீட்லயே வச்சு பொறுமையா நம்ம வித்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்லயே வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமருங்க ரொம்ப சாஃப்ட் டைப்புங்க. உண்மையாவே அந்த மாதிரி சாஃப்ட் டைப் இருந்தா மட்டும் தாங்க நம்மளால கடை வச்சு ரன் பண்ண முடியும். கஸ்டமர் நம்ம வண்டியில இருந்து மெட்டீரியல் எல்லாமே இறக்கிட்டாங்க. பில்லோட அமௌண்ட் பார்த்தனா 374 ரூபாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தனா 450 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயங்க. ஓகேங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.